ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து கடல மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வந்து உப்பு, மிளகாத்தூள், சோடா இதெல்லாம் போட்டு மிளகா செய்வோம். குட்டீஸ் எல்லாம் வந்து செய்யும்போது பார்த்து செய்யுங்க, ஓகேவா? வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா வந்து வேலையில் இருக்கனால நானே காலத்தில் இறங்கிட்டேன். என்ன சொல்லாச்சுன்னா இது வரைக்கும் போடணும். அதெல்லாம் என்ன சொல்லாச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம். கையிலெல்லாம் பொரிச்சுது. என்ன சவுண்ட் நல்லா கேட்டுட்டு அவன் கையில் கீழே பிடிச்சிச்சுன்னா எங்கள் அம்மா நான் செம்மையாக அழுவாங்குவேன். என் தம்பி இப்போ எது செஞ்சாலும் பக்கத்தில் வந்து நின்றுருப்பான். இப்போ வந்து செல்லு கிடச்சிச்சுல, அதனால போய் கேம் விளையாண்டு உட்காந்துருக்கான். சரி வாங்க வெந்துருச்சு எடுக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்களாம்மா. அவங்க 2 பேரும் மீன் வேணால் பிடிக்கிறதுக்கு போனாங்களாம்மா. அப்போ ஒரு கடல் கன்னி வந்து மாட்டிக்கிச்சாங்க அவங்கக்கிட்ட. அந்த கடல் கன்னி அவங்க வறுத்து சாப்பிட்றலான்னு நினச்சாங்களாம். ஆனால் அந்த கடல் கன்னி இவங்களை கடிச்சு வச்சுட்டு ஓடிடுச்சாம்மா. அதுக்கப்புறம் இவங்க போய் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது டாக்டர் இது கடிச்சிச்சு அப்படின்னு அவருக்கே தெரியலாமா. இவங்க பார்க்காத நேரம் கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சாமா. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் இது என்னது கடிச்சிச்சு, அதுக்கப்புறம் கடிச்சு வச்சுன்னு டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் என்னது எதுன்னு தெரியல. அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க. அவ்வளோதான் அந்த கதை. அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். நான் அவ்வளோதான் வெங்காய பொண்ணை செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நம்மளும்